ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்டிஆர் இன்ஜினியரிங். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டெம்ப்ளேட், அதாவது நம்ம பிளானில் இருக்கிற அந்த பிளாட் ஃப்ரேமை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிளானை பொறுத்த மட்டுக்கும் 2 டைப் ஆஃப் இருக்குது எடிட்டு. அதாவது 2 டைப் ஆஃப் டெம்ப்ளேட்ஸில் எடிட் பண்ணுறது இருக்குது. ஒன்று ப்ராஜெக்ட் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று பேஜ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ப்ராஜெக்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்டில் பொறுத்த மட்டுக்கும் ஒரு 50 பேஜ் இல்லை ஒரு 30 பேஜ் இருக்குன்னா, அந்த 30 பேஜுக்கும் காமனான ஒரு டீட்டெயில், அதாவது இது எந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்க போகுது, அதுக்கப்புறம் இது என்னைக்கு நம்ம எந்த லொக்கேஷனில் இப்போ அசம்பிளி பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லாம் டீட்டெயில் எல்லாம் கொடுக்குறதுக்கு பேர் ப்ராஜெக்ட் ப்ராப்பர்ட்டி. அது த்ரூ அவுட் ஹோல் ப்ராஜெக்ட்டுக்குமே வர்ற ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேஜ் ப்ராப்பர்ட்டி. பேஜ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னென்னா, அந்த பர்டிகுலர் பேஜ், இப்போ அந்த பேஜ் இருக்குன்னா இது என்ன பேஜ், இதில் என்னென்ன டிவைஸ் இருக்குது. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ஏசி பவர் சர்க்யூட் அப்படின்னா, இங்கே நம்ம ஏசி பவர் சர்க்யூட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறம் இங்கே பேஜ் நம்பர் என்ன, இது மெயின் லெவல் ஃபங்க்ஷன், மவுண்டிங் லொக்கேஷன், இதெல்லாம் இங்கே கொடுப்போம்ல. ஸோ இதை தான் பேஜ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போது பேஜ் ப்ராப்பர்ட்டியை எங்கே போய் எடிட் பண்ணுறது, ப்ராஜெக்ட் ப்ராப்பர்ட்டியை எங்கே போய் எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ராஜெக்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னா, ஃபைல், அங்கே போனீங்கன்னா இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் என்னென்ன என்ட்ரு பண்ணுறீங்களோ இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுற டீட்டெயில் எல்லாமே ப்ராஜெக்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதுவே இந்த பேஜில் வச்சு இங்கே நீங்கள் ப்ராப்பர்ட்டி கொடுத்தீங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்களா, இந்த டீட்டெயிலுக்கு பேர் பேஜ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் உங்களுக்கு எதாவது தேவை அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இங்கே இந்த 2 இடத்துல தான் பேஜ் ப்ராப்பர்ட்டி அண்ட் ப்ராஜெக்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும், எங்கே பேஜ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, எங்கே ப்ராஜெக்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை எப்படி எடிட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போது நம்ம டெம்ப்ளேட்டை, அதாவது பிளாட் ஃப்ரேமை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இங்கே பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேலே இருக்கிற இந்த ஃபைல் மெனு, அந்த ஃபைல் ஹோம் இன்சர்ட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மாஸ்டர் டேட்டாக்குள்ளே போயிட்டு அதில் பிளாட் ஃப்ரேம்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் ட்ராப் டவுன் பண்ணி காப்பி அப்படி கொடுத்துட்டிங்க அப்படின்னா, அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் டெம்ப்ளேட் வேணுமோ அதை செலக்ட் பண்ண இந்த சைடு ப்ரிவியூவில் அது உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? இந்த ப்ரிவியூவில் உங்களுக்கு ஒரு, இப்போ நான் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணுறேன், கீழே ஒவ்வொன்றா ப்ரிவியூவில் வருது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வரும். உங்களுக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு வாட்டி அதே விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ உங்களுக்கு அதில் என்ன நேம் வேணுமோ அந்த நேமை டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு ஜஸ்ட் எம்டிஆர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சேவ் பண்ணோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக இப்படி எனக்கு ஒன்று ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? இப்படி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளுக்கு தேவையான எடிட்டை நம்ம பண்ணிக்கணும். இப்போதைக்கு நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன எடிட் நான் ஒன்று பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். கிராஃபிக்கலாக இப்போ இங்கே எனக்கு ஒரு லைன் ஒன்று தேவை. ஓகேங்களா? அதுக்காக ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சும்மா ரிமார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? வச்சுட்டு எனக்கு இப்போதைக்கு இந்த எடிட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் எடிட் பண்ணியிருக்கேன். எடிட் பண்ணிவிட்டு இதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ண கொடுத்தா இந்த மாதிரி மாஸ்டர் டேட்டாவை சிங்க் பண்ணணுமான்னு கேட்கும். எஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் ரெடி. என்னப்பா டெம்ப்ளேட் ரெடி ஆகிட்டுன்னு சொன்னால் ஆனால் இங்கே ஒன்றுமே வரல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டை இங்கே உள்ளே கொண்டு வரணும். அது எப்படின்னா, ரைட் கிளிக், ப்ராப்பர்ட்டிஸ், இங்கே எஃப்ஏ இந்த இருக்குல்ல பிளாட் ஃப்ரேம்னு, அதில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ண அந்த பிளாட் ஃப்ரேமை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு அந்த இது ஓப்பன் ஆயிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் எடிட் பண்ண அந்த சிம்பிள் இங்கே தெரியுதா. இப்போ நான் அந்த டெம்ப்ளேட்டை எடிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இங்கே ஒரு லைன் வந்துருச்சு, இங்கே ரிமார்க்னு வந்துருச்சு. இப்போது இங்கே உள்ளதெல்லாம் நம்மளால் எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ பேஜ் ப்ராப்பர்ட்டி எனக்கு தேவையா, ஸோ இந்த ஏசி சர்க்யூட் 2 இருக்கா, இப்போ உள்ளே போய்ட்டு இந்த ஏசி சர்க்யூட் 2 ஏசி சர்க்யூட் 3 நான் மாற்றினேன் அப்படின்னா இங்கே மாறிடும். ஆனால் இந்த ரிமார்க்கை என்னால் மாற்ற முடியாது. ஏன்னா இதை நான் டெக்ஸ்ட்டாக வச்சுருக்கேன், ஆட்ரிபியூட்டாக வைக்கல. ஓகேங்களா? இப்போ அந்த ஆட்ரிபியூட் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். சேம் அதே மாதிரி பிளாட் ஃப்ரேம் லாஸ்ட் டைம் காப்பி கொடுத்தேன், இப்போ ஓப்பன் கொடுக்குறேன். எதுக்கு காப்பி கொடுத்தேன் அப்படின்னா, பிளான் அதுவே அவங்களே ஸ்டாண்டர்டாக ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை தான் காப்பி பண்ணி எடிட் பண்ணிக்கணும். ஓகேங்களா?
நீங்கள் நியூவாக வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு மேக்ஸிமம் நீங்கள் அவங்க கொடுத்துருக்கத வச்சு எடிட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓப்பன் கொடுத்துட்டு MDR நான் க்ரியேட் பண்ணது ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எனக்கு அது வந்துருச்சா. இப்போ நான் வந்து அந்த ஆட்ரிபியூட்டை உள்ளே கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் 2 இருக்கும், ப்ராஜெக்ட் ப்ராப்பர்ட்டி, பேஜ் ப்ராப்பர்ட்டின்னு. உங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி வேணுமோ அதை எடுத்துக்கணும். இது இன்சர்ட்லேயும் இருக்கும், இந்த டூல்ஸில் எடிட்லேயும் இருக்கும். எடிட்லையா சம்வேர் இருந்துச்சு. ஓகேங்களா, இந்த ஹோம்லையும் டூல்லையும் இருக்கும். ஓகேங்களா, அந்த டெக்ஸ்ட்டுங்கிறது நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து செலக்ட் பண்ணி, இப்போ நான் வந்து பேஜ் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, பேஜ் ப்ராப்பர்ட்டி எடுத்து அதில் வந்து இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு யூசர் சப்ளிமெண்ட்ரி ஃபீல்டாக எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு பக்கத்துலேயோ இல்லை நான் இங்கே சும்மா வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இங்கே வச்சுட்டு இப்போ நான் வந்து இவ்வளோ தான், இதை மட்டும் இதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன்னா திருப்பி அதே மாதிரி இது சிங்க் ஆகிரும். சிங்க் ஆனதுக்கப்புறம் இங்கே நான் ஆல்ரெடி அந்த யூசர் சப்ளிமெண்ட்டில் MDR இன்ஜினியரிங் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அது வந்து MDR இன்ஜினியரிங் காமிக்குது. இப்போ நான் அது உள்ளே போயிட்டு அந்த யூசர் சப்ளிமெண்ட்ரி ஃபீல்டு இருந்தால் இருக்குல்ல, இப்போ இங்கே எனக்கு இது இல்லை அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து யூசர் சப்ளிமெண்ட்ரி ஃபீல்டு இல்லை, நான் அதை ப்ளஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும், இந்த இருக்கா யூசர் சப்ளிமெண்ட்ரி ஃபீல்டுன்னு. இதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன கொடுத்தாலோ அது வந்து இங்கே வந்து என்ட்ரு ஆகிட்டு இங்கே வந்துடும் டீட்டெயில். இப்போ வந்துருச்சா. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி இந்த டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ப்ராஜெக்ட் ப்ராப்பர்ட்டி, பேஜ் ப்ராப்பர்ட்டி வேணாம்ப்பா, ப்ராஜெக்ட் ப்ராப்பர்ட்டி இங்கே ஒன்று வேணும் அப்படின்னா சேம் அதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஹோமில் இங்கே டெக்ஸ்ட் இருக்கும், டெக்ஸ்ட்டில் இந்த சைடு கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் ப்ராப்பர்ட்டி எடுத்திங்களா, அதுக்குள்ளே ப்ராஜெக்ட் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு ஃபீல்டு, யூசர் சப்ளிமெண்ட்ரி ஃபீல்டு 3 எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இங்கே வைக்கிறேன். இங்கே வச்சுட்டு இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா. க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா திருப்பி அதே மாதிரி சிங்க் கேட்கும். சிங்க் ஆகிடுச்சு. ஆனால் கீழே இங்கே எதுவுமே வரலையா. இப்போ நீங்கள் ஒரு வேளை தேடலாம், நீங்கள் தெரியாமல் இந்த பேஜ் ப்ராப்பர்ட்டிலே ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு சப்ளிமெண்ட்ரி ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கும். ஆனால் அந்த சப்ளிமெண்ட்ரி ஃபீல்டை நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் சப்ளிமெண்ட்ரி ஃபீல்டு 3 தானே எடுத்தேன். ஓகேங்களா, அதனால் 3 எடுக்கிறேன். இங்கே நான் ஏதாவது என்ட்ரு பண்ணுறேன். ஓகேங்களா, ஆனால் இங்கே எதுவுமே எனக்கு வரலை. ஏன்னா இது எடிட் பண்ணியிருக்கிறது நம்ம ப்ராஜெக்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ராஜெக்ட் ப்ராப்பர்ட்டி எங்கே போகணும், ஃபைலுக்குள்ளே போயிட்டு இங்கே வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி ஃபீல்டு இருக்கும். அந்த சப்ளிமெண்ட்ரி ஃபீல்டை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இங்கே சப்ளிமெண்ட்ரி ஃபீல்டு 3 தான் நான் யூஸ் பண்ணணும். ஸோ அதை எடுத்துருக்கேன். இங்கே வந்து அந்த சப்ளிமெண்ட்ரி 3 அப்படிங்கிற அந்த லைன் வந்து வந்துருச்சா. அந்த சப்ளிமெண்ட்ரி 3 அப்படிங்கிற லைனில் நான் லைக் ஷேர் அப்படின்னு சொல்லி சும்மா டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன்னா இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஷேருன்னு வந்துடும். ஓகேங்களா, இவ்வளோ தான் டெம்ப்ளேட் எடிட்டுங்கிறது. இது பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் லிங்க்கை வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஃபர்தர் அதில் வந்து DM பண்ணுங்கள். நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.